ஒரு சந்ததியாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தெரிந்தெடுக்கிறார். நம்ம அவரை தேடி போகலைன்னாலும் அவர் என்ன பண்ணுகிறார்? உங்களை என்னையும் தெரிந்தெடுக்கிறார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தேவனுடைய சந்ததி என்று சொல்லப்படுமா. ஒரு ஜெனரேஷன் வரணும்னா அங்க ஒரு சீடு வேணும், ஒரு விதை வேணும். இந்த சீடு எங்க இருந்தது? எது தேவனுடைய சந்ததி, யார் தேவனுடைய சந்ததி அப்படின்னா ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிகாலை நீ நசுக்குவாய் என்றார். ஒரு வித்து இருந்தால்தான் ஒரு சந்ததி வரும். அந்த வித்து என்ன? அது ஸ்திரீயின் வித்தான். அந்த ஸ்திரீயின் வித்து யார்? உங்களுக்கு எனக்கு நன்றாய் தெரியும். தலையை நசுக்கினவர், சத்துருவின் தலையை நசுக்கினவர் தான் அந்த ஸ்திரீயின் வித்து. சிலுவையிலே எல்லா காரியங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.